ஹே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஃபிட்டடாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி ஃபிட்டடாக பண்ணும்போது நமக்கு ரிஸ்ட் வந்து உள்ளே போகாது. ஸோ அதுக்கு எப்படி ஓப்பனிங் கொடுத்து கட் பண்ணணும், எப்படி அதை ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ லென்த்து, ஸோ ஃபுல் லென்த் நம்ம ரிஸ்ட் வரைக்கும் எடுக்கணும். அப்புறமா கேப் ஹைட் தேவை. அதுக்கப்புறம் ஷோல்டர் டு எல்போ. ஸோ இந்த 3 லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் எனஃப். அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ், ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப லூஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஸ்லீவ் ஓப்பன் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். அடுத்தது பைசப் சர்க்கம்ஃபரன்ஸ், அப்புறம் எல்போ சர்க்கம்ஃபரன்ஸ், ரிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம ஃபுல் ஸ்லீவ்க்கு எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. இங்கே நான் காமிக்கிற மாதிரி ரிஸ்ட்டில் இருக்கிறதுலே நேரோவெஸ்ட் பார்ட்டை நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு மெஷர்மெண்ட் நம்ம இங்கே எடுக்கணும். ஸ்லீவை வந்து அட் 7 inches இல்லைனா 8 inches லைக் ஷார்ட் ஸ்லீவ்க்கு எடுக்கிற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். பட் ஆனால் இதையுமே வந்து லூஸ் விட்டு எடுக்கக்கூடாது, கரெக்டாகவே மெஷர் பண்ணிக்கணும். ஸோ ஷோல்டர்லேருந்து 7 inchஸும் எடுக்கலாம், 8 inches கூட எடுக்கலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம ஸ்லீவை வந்து அழகாக ஃபிட்டிங் கொடுக்க முடியும். அடுத்தது வந்து நம்ம ஈஸை டிசைட் பண்ணணும். ஆர்ம் ஹோலில் வந்து நம்ம பாடியில் என்ன ஈஸ் கொடுத்தோமோ அதே அளவுக்கு ஈஸ் கொடுக்கணும். பைசப் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு நான் 1 inch கொடுக்குறேன், எல்போக்கு 1/2 inch, ரிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு நில் ஈஸ். ஸோ இதை வச்சு இப்போ நம்ம எப்படி டிராஃப்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபேப்ரிக்கில் டைரெக்டாக கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆன் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்கை. அயன் பண்ணதுக்கப்புறமா லெட் ஸ்கொயர் ஆல் த லைன்ஸ், எல்லா லென்த் வைஸ் லைன்ஸும் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைனை மேலே வந்து சீம் அலவன்ஸ்க்கு இடம் விட்டு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்லீவோட லென்த், அண்ட் அடுத்தது கேப் ஹைட், தென் ஷோல்டர் டு எல்போ. ஸோ இந்த 3 மார்க்கிங்ஸும் மார்க் பண்ணதுக்கப்புறம் லெட் ஸ்கொயர் லைன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஸ்லீவ்க்கான ஆர்ம் ஹோலை வரைஞ்சிடலாம். ஸோ நான் கேப் ஹைட் லைன் மேலே பைசப் சர்க்கம்ஃபரன்ஸ் ப்ளஸ் 1 inches டிவைடட் பை 2 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை வச்சு மார்க் பண்ண போகிறேன். நவ் லெட்ஸ் ட்ரா டயக்னல் லைன். ஸோ இந்த லைன் மேலே தான் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் டிராஃப்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் ஆஃப் திஸ் லைன் மார்க் பண்ணிக்கிறோம். அகெயின் half from that point and again half from that point. So we are dividing the line into 4 equal parts. So let's say it's A, B, C. So back arm hole ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். ஸோ பாயிண்ட் பியிலேருந்து அப்வர்ட் வந்து 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க C வரைக்கும். Then you know what to do with the French curve. Now let's complete the arm hole. ஸோ பேக்கான ஆர்ம் ஹோல் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பாடியில் இருக்கிற ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸை மேட்ச் பண்ணுதான்னு மெஷர் பண்ணுறோம். இங்கே வந்து ஐம் கோயிங் ஷார்ட் பை 1/2 inch. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கேப் ஹைட்டை ஒரு 1 point கீழே இறக்கிட்டு அகெயின் ஐம் மெஷரிங் வித் மை டேப், பிரிங்கிங் இட் டவுன் அண்ட் தென் ஐம் மார்க்கிங் தட். இது நான் கிளாஸில் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணணும்னு. ஸோ ஐ ஹோப் யூ ரிமெம்பர். ஸோ நமக்கு இப்போ தேவைப்படுற ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் பாடியிலையும் கரெக்டாக மேட்ச் ஆகும், இங்கேயும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்போ தான் நம்ம டெய்லரிங் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் வராது. அடுத்தது வந்து நம்ம சின்ன ஏலேருந்து மேலே வந்து 1/2 inch அண்ட் சியிலேருந்து கீழே வந்து 1/4 inch மார்க் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம ஆர்ம் ஹோல் வரைய போகிறோம். ஸோ யூ நோ ஹவு டு பிளேஸ் தி ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ். இது நம்ம வந்து ஸ்லீவோட பேசிக் ஸ்லீவ் வீடியோலேயே ஐ எக்ஸ்பிளைன்ட் இட். ஸோ யூ கேன் கோ ரெஃபர் தட் ஆல்சோ. ஓகே, நான் கொஞ்சம் லைன்ஸை டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் டார்க்கன் பண்ணுறது வந்து பேக் ஆர்ம் ஹோல் அண்ட் உள்ளே இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு ஆர்ம் ஹோல். அடுத்தது நான் ரிஸ்ட் டிவைடட் பை 2 இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ 7 டிவைடட் பை 2, ஸோ 3.5. இங்கே வந்து நம்ம எல்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ப்ளஸ் 1/2 inch ஈஸ் டிவைடட் பை 2. ஸோ இதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா 7 inchஸில் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா,
அதை வந்து ப்ளஸ் 1/2 inch ஈஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து அங்கே பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்லீவ் வந்து பாருங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் வரையும் போது உள்ளே வருது. ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோன்னா கண்டிப்பாக அங்கே லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எல்போலேருந்து ரிஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹிப் கர்வில் சாஃப்டஸ்ட் கர்வ் எங்கே இருக்கோ அப்படி இல்லைன்னா இந்த 3 பாயிண்ட்ஸே மேட்ச் பண்ணுற மாதிரி வரைஞ்சோன்னா ஒரு ஃபிட்டட் ஸ்லீவ் நல்ல ஷேப்பில் அழகாக நமக்கு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள் அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம அங்கே கரெக்டாக மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்லீவ் வந்து ஃபிட்டிங்காக வந்துடும். ஸோ இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் சைடு எப்போயுமே 1/2 inch, சைட் சீம் சைடு வந்து 1 inch கொடுக்க போகிறேன். இங்கே 1 inch கொடுக்கலாம், இல்லை 1.25 inch கொடுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம், பிகாஸ் ரொம்ப துணி திக்காயிரும், நமக்கு போடும்போது கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ 1 inch இஸ் இனஃப் ஃபார் ஃபிட்டட் ஸ்லீவ்ஸ். ஸோ கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஹெம்லைனும் எவ்வளோ மடித்து தைக்க போகிறோமோ அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறதில்ல. இப்போ நமக்கு ஸ்லீவ் ஓப்பன் வேணும். ஏன்னா கை உள்ளே போகாது, பேங்கிள் மாதிரி. ஸோ அது உள்ளே போகிற அளவுக்கு நம்ம அங்கே ஓப்பன் வச்சிங்கன்னா தான் உள்ளே போக முடியும். ஸோ நான் இப்போ வந்து எனக்கு 8 inches வேணும். ஸோ நான் 8.5 டிவைடட் பை 2. ஸோ 4.25 எனக்கு எங்கே மெஷர் ஆகுதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 inch ஸ்பேஸ் அங்கே ஆட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஸ்லீவை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு, ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மார்ஜின் அங்கே விடணும். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணலாம். ஸோ அந்த ஓப்பனுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா 1 inch மார்ஜின் விட்ருக்கோம். அங்கே என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து பிளாக்கெட் பண்ணணும், ஓப்பனிங் பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி க்ளோஷர் வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரெஸ் பட்டன் வச்சு க்ளோஷர் ரெடி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஸ்லீவை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஃபேப்ரிக்கை வந்து டேபிள் மேலே லிஃப்ட் பண்ணவே கூடாது. ஸோ கட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஷேப் பண்ணி கட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணும், ஃப்ரண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து ஷேப் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் பார்த்துருக்கோம், நிறைய தடவை பார்த்துருக்கோம். கிளாஸஸ்லேயும் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். தெரியாமல் அப்புறம் பேக்கையும் நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஓப்பன் அண்ட் கட். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி வந்து நம்ம ஸ்லீவை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி சென்டரில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு எங்கே வரைக்கும் டெய்லர் பண்ணணுன்னா இந்த லைன் வரைக்கும் தான் நம்ம டெய்லர் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம சைட் சீமை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலான்னா கீழே வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் ஓப்பன் ஸ்டேஜில் இருக்கும்போது ஹெம்மிங் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாயிரும். சின்னதாகும் போது நமக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு ஹெம்மிங் பண்ணுறது டஃப்பாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா பின் பண்ணி ஹெம்மிங் பண்ண போகிறோம். ஏன் ஹெம்மிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மெஷினில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த மெஷின் லைன்ஸ் வந்து வெளியில் தெரியும். ஹெம்மிங் பண்ணும்போது அங்கே ஸ்டிச் லைனே இல்லாமல் நீட்டாக ஒரு டிசைனர் லுக் கிடைக்கும் நமக்கு. அந்த டிசைனர் ஃபினிஷ் இந்த மாதிரி ஹெம்மிங் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஹெம்லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நல்லா நாட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லெட்ஸ் டூ த மெஷின் ஸ்டிச். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம ஹெம்மிங் பண்ணியாச்சு ஹெம்லைனை. ஸோ அங்கேருந்து நம்ம லெட்ஸ் டூ அ ஸ்டிச் லைன் டில் தட் பின் மார்க். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணிட்டேன் நான் அந்த பாயிண்ட் வரைக்கும். இப்போ எப்படி வந்து இது பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த ஸ்லீவை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம பிளாக்கெட்டை வந்து யூ ஃபோல்டு ஆன் த லைன். ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ லைன் மேலே நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதே மெத்தட் பாருங்கள். யா, யூ ஹாவ் டு ஃபோல்ட் இட் லைக் திஸ் ஒன்லி. பண்ணிவிட்டு லெட்ஸ் பின் இட் நவ். பின் பண்ணிட்டோன்னா அந்த ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் வளர்த்தி விட்ட மாதிரி இருக்கும். இட் வில் பி எக்ஸ்டெண்டட். திஸ் இஸ் an extended placket. இதை வந்து நம்ம உள்ளே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்டெண்டட் பிளாக்கெட் மேலே க்ளோஸ் பண்ண போகிறது. ஸோ நம்ம எக்ஸ்டெண்டட் பிளாக்கெட்டில் தான் நம்ம வந்து ஐ வைக்கணும். நம்மளோட இந்த பிளாக்கெட்டில் தான் நம்ம வந்து ஹுக் வைக்கணும். அப்படி இன் கேஸ் இஃப் யூ கோயிங் டு யூஸ் ஹுக்ஸ் அண்ட் ஐ, நம்ம யூஸ் பண்ண போகிறது ப்ரெஸ் பட்டன் யூஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் தேட் நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஃபோல்டை வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் நமக்கு வந்து அன்னெசரியாக ஸ்டிச் லைன் வந்து ஃப்ரண்ட் சைடில் தெரிய போகிறதில்ல. ஸோ பயங்கர நீட்டாக இருக்கும். ஸோ ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்டிச் லைன்ஸே இல்லாததுனால அங்கே நம்ம சீம் லைன் வந்து பண்ண மாதிரியே இருக்காது, அங்கே ஓப்பன் மாதிரியே தெரியாது நம்ம வந்து ப்ரெஸ் பட்டன் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் பிளாக்கெட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நல்லா நாட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ சிமிலர்லி நம்ம இந்த இன்னொரு சைடில் பிளாக்கெட் பண்ணோம் இல்லையா, த பிளாக்கெட் தட் இஸ் கோயிங் டு க்ளோஸ் ஆன் தி எக்ஸ்டெண்டட் பிளாக்கெட், அதையுமே வந்து நம்ம இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இப்படி திருப்பி பார்க்கும் போது ஸ்டிச் லைனோட அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் நம்ம ஹெம்மிங் பண்ண லைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சைடில் பிளாக்கெட்டை வந்து இதே மாதிரி ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ண பிளாக்கெட் மேலே வந்து நம்ம ப்ரெஸ் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் சும்மா கையை வெளில விட்டு நான் போட்டு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ ரைட் சைடுக்கு திருப்பி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பிளாக்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ஹிடன் ஆயிரும் இது. ஸோ இங்கே வந்து நம்ம 2 ப்ரெஸ் பட்டன் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன் முதல்ல. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ப்ரெஸ் பட்டன் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். So come, let's stitch the press buttons. ஸோ இப்போ நம்ம 2 sets ஆஃப் ப்ரெஸ் பட்டன்ஸை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம திருப்பி விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் சும்மா கையை வந்து உள்ளே விட்டுட்டு பட்டன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் லுக். பாருங்கள், நல்லா ஃபிட்டட் ஸ்லீவும் கிடைக்கும், நம்மளால் உள்ளே ஈஸியாக போட்டு கலட்டவும் முடியும். கண்டிப்பாக ஓப்பனிங் வச்சே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிட்டட் ஸ்லீவ் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ கீப் ப்ராக்டிஸிங். ஹாப்பி sewing to all of you.